வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கீழ்கொருக்கை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் மிகவும் சிறப்புடையது. அவிட்ட நட்சத்திரம். ஏன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாக பிறந்து விட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். திருமண தடை, குழந்தையின்மை, நிறைய பிரச்சனைகளை அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு அமைகின்ற கணவனை பொறுத்தே இந்த பிரச்சனைகள் குறையும். ஆனா இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலருமே வழிபடக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம், அதாவது கும்பகோணத்திற்கு அருகையிலே கீழ்கொருக்கை அப்படின்னு பேரு. இங்க பிரம்மா என்னன்னா மகாவிஷ்ணுடைய அறிவுரைப்படி பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை இழந்துவிட்ட பிறகு மகாவிஷ்ணு அவருக்கு உதவி புரிந்து பிரம்மா இந்த ஈசனை வழிபட்டதனால் இது பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேரு. இங்க பிரம்மா பூஜை செய்த சிவலிங்கம் இருக்கிறது. அவருக்கு காட்சி கொடுத்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்திருக்கோயிலில் சென்று வழிபாடு செய்தீர்களேயானால் சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல இன்னொரு குறுஞ்செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சித்தர், கோரக்கல் சித்தர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த ஆலயத்திலே இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார். நல்ல உறக்கம் அவருக்கு. ஏன்னா இந்த சிவ ஆலயங்களில் உறங்குவது அப்படிங்கிறது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. சிவ ஆலயங்களில் கண்டிப்பாக உறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணங்கள் நிறைய உண்டு. இந்த பைரவருடைய காவல் தெய்வமாக பைரவர் இருப்பார். அதனால் அவர் அந்த காவல் புரிகின்ற நேரத்தில் நாம் சென்றால் இந்த பைரவருடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால சிவனாலயங்களில் தங்கக்கூடாது, சிவ தோஷங்கள், சிவ நிந்தனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த கோரக்கல் சித்தர் இந்த சிவ ஆலயத்தில் படுத்து உறங்குகிறார். காலையிலே எழுந்து பார்க்கின்ற பொழுது தனது அருகிலே ஒரு பெண் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய துணிகள் இவருடைய கைகளில் பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடனே இவருக்கு கோபம். நல்ல உறக்கத்தில் என்னுடைய கைகள் தவறு செய்து விட்டனவே அப்படின்னு 2 கையையும் வெட்டி போட்டுறார். 2 கையையும் வெட்டி போட்டதுக்கு பிற்பாடும் அந்த கைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, கைகளை தட்டி சிவபெருமானை தொழுது சிவபெருமானிடத்திலே மன்னிப்பு கோருகிறது. அப்படி கோருகின்ற பொழுது அந்த சிவபெருமான் இந்த சித்தருக்கு காட்சி கொடுத்து அவருடைய கைகளை அங்கே சேர்த்து வைக்கிறார். குறுக்கை, அதுதான் கொற்கை என்று நாளடைவில் அந்த உயர் அம்மா சுவாமியினுடைய ஊரும் பெயரும் அப்படி வந்தது. இந்த கோயிலிலே இன்னொரு விசேஷம் என்ன என்றால், எலும்பு முறிவு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று, சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் எலும்பு முறிவு இருந்தாலும் அவர்களுக்கு சரி பண்ண முடியாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த தென்னமரக்குடி, புத்தூர் அந்த மாதிரி இடத்துக்கு போனாங்கன்னா ஜாயின் பண்ணி கட்டிடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா மருத்துவமனைக்கு சென்று ஆபரேஷன் பண்ணுவாங்க. இது எது பண்ணியும் சில பேருக்கு செட் ஆகாது. 1 வருஷம் 2 வருஷம் அப்படி பிராக்சர்லயே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க கால்.
எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களுக்கு இந்த பிராக்சர் சரியாவே வராது. அதுபோல இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரம்மபுரீஸ்வரரை 11வது பதிகம் பாடி, அந்த ஊருடைய பாடலை பாடி நீங்கள் அந்த சிவபெருமானை வழிபாடு பிரதோஷ காலங்களில் வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த எலும்பு முறிவு சம்பந்தமான வியாதிகள் உங்களுக்கு தீர்ந்து போகும் என்பது உண்மை. இந்த பிரம்மபுரீஸ்வருடைய அனுகிரகத்தில் எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.